மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. அது பக்கத்தில் இந்த ஸ்டார் மாதிரி ஒன்று இருக்கும் கைப்புன்னு, அதையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நம்ம மற்ற நண்பர்களுக்கும் வீடியோ போய் சேரும். கையை ரொம்ப நீளுது, திருப்பி வச்சு பிளாஸ்ட் வச்சுக்க. ஓட்டம்ல தலை இருக்காது. அதுக்கு நீ உயிரோட இருக்க முடியாது. இந்த அலெக்சாண்டர்ட்ட மோதினா உயிரோட இருக்க முடியாது. என்னடா ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க? பொளந்து கட்டிடுவேன். ரொம்ப ஆடாத நீ. ஓடி புண்ணு சீவிடுவேன். உன்னை பத்தி எனக்கு தெரியும்டி. மூடிட்டு போ. அப்படி தாண்டி கூப்பிடுவா. என்னடி பண்ணுவா? கூப்பிட்டு பாரு, வாய் இருக்காது. இன்னும் 2 நாள் தான் நீ இந்த மண்ணில இருக்க மாட்ட. 2 நாள்லாம் வேண்டாம். மொத பஞ்சாயத்து தீர்ப்புல உங்களுக்கு எப்படி சாதகமா வருதுன்னு பாப்போம்டா. சத்தியமா சொல்றேன், ஒரு கதையை முட்டிக்காம விட மாட்டேன். பாக்கமாடா, எதுக்கு 2 நாள் தள்ளி போட்டீங்க? ஆம்பள தானே, மீச வச்சவன் தானே, இப்ப வாடா. இந்த அலெக்சாண்டர்ட்ட மோதி பாரு. இவள அத பத்திங்க. நீ பண்ணுங்கடா. உங்க வேலைய பார்த்துட்டு போங்க மாமா. இன்னைக்கு இவ கதையை முடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டான். இது ஏன் கோட்டை, சீவிடுவேன். பாத்தீங்களா எப்படி பேசுறானே? வாய் மூடுங்கடா. இன்னொரு மச்ச பஞ்சாயத்து வாங்கடா. ஒரே பஞ்சாயத்து தான். இவனை முடிச்சிட்டு வரேன். 2த்துக்கும் சேர்த்து நான் பஞ்சாயத்து நின்னுட்டு போறேன். அதுக்கு நீ உயிரோட இருக்கணும்டா. அண்ணா எட்டு மிதிக்கல. வாய மூடுங்கடா. என்ன இவளுக்கு உட்காந்து வாங்கிட்டு வருது? வாய மூடிட்டு கொண்டுவேன். இப்படி நீ எப்பவுமே சம்பளிக்க குடும்பத்துக்குள்ள வர முடியாது. போடா. யார வேணாலும் இந்த சார மன்னிப்பா. உனக்கு மட்டும் என்கிட்ட மன்னிப்பே கிடையாது. அடிச்சி ஓடி. பெருசா அவளுங்க ஜெயிச்சுட்டான். ஓடி. ஜெயிச்சு காட்டு வேண்டா. இந்த கோட்டையும் பிடிச்சு காட்டுறேன். மயூர கூட புடுங்க முடியாது. பொடி. புடிங்க காட்டுறேன். வாயை போட்ட மாட்டீங்க எல்லாரும். இப்ப எங்க சண்டை போட்டு அடிக்கீங்க? அதான் இந்த சிலுக்கு கிட்ட சொல்லுங்க. கொன்னு எரிஞ்சிருவேன். ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. மொத 2 கத்தி கீழே போடுங்க. மொத இந்த அத்தங்க புடாய கீழே போட சொல்லுங்க. நீ ஆம்பள தானே, போடு. ஒன்ன வேணா போடுவேன், கத்திய போட மாட்டேன். 2 கிலோ போடுங்க. 2 கிலோ போடுங்க. இவன் தலைய சீவிட்டு நீ கத்திய நான் வைப்பேன். ஆமாமா, சீவிட்டு நீங்க அந்த போயிர முடியும். போடி. என்ன? கொன்னுருவே. எங்க அம்மா கிட்ட குரல வசதி பேசுறேடா. கத்திய கீழே போட மாட்டேன். உனக்கு கத்தி தூக்கிக்கிட்டேன். யார் பிள்ளை கட்ட சீவிடுவே நீ? ஐயோ சிவகாமி, நீ கொஞ்சத்துக்கு அமைதியாரு. என்னடா பிள்ளைங்க மேல கத்தி வச்சிருக்க பாத்துட்டு இருக்கீங்க? எனக்கு யாரும் இந்த கூட இருந்து பேசினா பிடிக்காது. சொல்லி வைங்க. சரி, கத்தி கீழே போடா. ஏன் அதையும் அவளை பத்தி சொல்ல மாட்டீங்க? அதானே. என்ன பக்காத்து அங்க வாங்குது? யா விசுவாசத்தை அங்க கட்டிட்டு இருக்கீங்களோ? என்ன கட்சி மாறிக்கலான்னு கேட்க? என்ன இங்க என்ன சத்தம்? ரொம்ப பேசுனா போடுறதுக்கு கத்தி எடுத்தேன். ஏண்டா எதுக்கு இவ இதுக்கு பஞ்சாயத்துக்கு வரணும்? நான் தானே வர சொன்னேன். இவளுக்கு நம்ம குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம்? செம்பிளிங்க குடும்பத்து பஞ்சாயத்துல அடுத்தவங்க வரக்கூடாதுலப்பா. இவ எதுக்கு இங்க வரா? நாம இப்ப அவ வீட்டுல தான் இருக்கோங்க, மறந்துட வேண்டாம். அப்படி பார்த்தா இது நம்ம மண்ணு. இந்த இடம் கூட நம்ம இடம் தான். இவ வாடகைக்கு தான் குடியிருக்கா. ஒன்னு சொந்தமா குடியிருக்கலையே. ஒரு நாள் முள்ள நமக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கா. வாய மூடிக்கிட்டு இருக்கணும். அதுக்கு பிள்ளைங்க மேல கத்தி வைப்பாளா? பிள்ளைங்க மேல கத்தி வைப்பா? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இவ பஞ்சாயத்துக்கு வரக்கூடாது. எங்களை எப்படி நான் பேசியிருக்கா? பேசினது நீங்க மறந்துட வேண்டாம். இவ வரக்கூடாதுப்பா. இவ வரக்கூடாது. வருவேன். வாக்கு கொடுத்திருக்கதே கார்பசிங்க. உன்னால என்ன பண்ண முடியுமா பொண்ணே? பாத்தீங்கல்ல, நாங்க செம்பிளிங்க வாரிசு. இவ எங்க கிட்ட எப்படி பேசுறான்னு பாத்தீங்கல்ல. இப்ப நான் தலையை எடுப்பேன். யாராவது தடுத்தீங்க கத்தி கொண்டால பாக்கலாம். சாரோ நாளிக்ஸ் 2 இப்ப இங்க போகல. அப்பா போக வேண்டியது இவா. யார் வீட்டு வாரிசா யார் அதட்டது முடியாதுப்பா. இவ தலையை எடுக்காம நான் விட மாட்டேன். நீங்க 2 இப்ப இங்க போகல. அப்ப இவன் சொல்லுக்கு உங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாதுல உங்களுக்கு? அப்பா சொல்லுக்கு மரியாதை இருக்கு. இவ சொல்லுக்கு மரியாதை கொடுக்கணும் அவசியம் இல்ல. இப்ப நான் தானே சொல்றேன், இங்க இருந்து போங்க. அப்பா இவ பஞ்சாயத்துக்கு வரக்கூடாது. வருவேன். உன்னால எதுவும் பண்ண முடியாது. போக்கலாண்டி சாரோ. அப்பா அப்ப சொல்லிக் கொடுக்க மரியாதை இல்ல. இல்ல, அவ பிள்ளைங்களை வெறுப்பேத்துறா, அது உங்களுக்கு தெரியல. மரியாதையா போயிரு. அவங்க எங்க அம்மா. அவங்கள யாரும் பேசக்கூடாது. அவங்க என் அம்மா. வாங்கம்மா வாங்கம்மா. உங்க சொல்லுக்காக போறேன்ப்பா. இல்லைன்னா இன்னைக்கு வத்தால இருந்திருக்காது.
என் சொல்லுக்கு மரியாதை இல்ல விடு. அலெக்சாண்டர் மேல கோவத்துல அழுதானுங்க. சிவகாமிய ஒன்னும் பேச முடியாது போலுக்கு. பேச முடியல. இன்னைக்கு தானே தெரிஞ்சது. பேச விட மாட்டேக்கானுங்களே. ஆரம்பத்திலே இனி தட்டி வைக்க போறேன். இன்னும் இந்த அலெக்சாண்டர் குடும்பத்துக்கு என்னென்ன பிரச்சனை வரப்போது மட்டும் பாரு. நீங்க என்ன அப்போ ஏத்து பேசுனீங்க? நாங்க ஏத்து பேசல. அதனாலதான் உயிரோட நின்றுகிட்டு இருக்கோம். ஒரே சீவில போயிருப்பா. அப்போ அவக்காக தான் விட்டு வச்சுட்டு வந்தோம். இருந்தாலும் எங்க கோவத்தை ஆத்திரத்தை விட முடியல. ஆனா அவ மட்டும் குடும்பத்துக்குள்ள வந்தா நம்ம குடும்பம் சின்ன பின்னமாயிரும். இங்க பாரு, இப்போதைக்கு நம்ம அவ வீட்டுல இருக்கோம். அப்ப எதுக்காக நம்ம தங்க வச்சிருக்கானு தெரியாது. பஞ்சாயத்து இங்கதான். கொஞ்சம் பொறுமையா இருக்கலடா. எவ்வளவு பொறுமையா இருக்க சொல்லுதா? நம்ம யாருன்னு தெரிஞ்சு நம்மளை பார்த்து சீவில வச்சு மாட்டிக்கிட்டு இருக்கான். அவ கிட்ட நான் இறங்கி போனவான்னு கேட்டேன். உன் தம்பி இறங்கி போனவா சொல்லு. இறங்கி போக வேண்டாம். அவ வீட்டுல இருக்கும். விட்டு கொடுத்து போங்கன்னு சொல்லு. ஆனா ஒண்ணு, இந்த பஞ்சாயத்து மட்டும் மூடிட்டான். அவ உசுறு என் கையால தான் போவான். எதுவும் பண்ணாதீங்க, நான் பாத்துருக்கேன். என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் முடிக்கேன். அண்ணே, இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்துறேன். அலெக்சாண்டர் உயிர் என் கையால போடும். சரி, போற போக்கு பார்த்தா அலெக்சாண்டரா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட போலுக்கு. இங்க யாரும் அலெக்சாண்டரா போட மாட்டாங்க. நாம தான் போடணும். இதுக்கு மேலே அவன் உயிரோடு இருக்கக்கூடாது. பஞ்சாயத்து தானே, பாத்துக்கலாம். ஆனா அவ இன்னைக்கு உயிரோடு இருக்கக்கூடாது. அதே மாதிரி அவ பஞ்சாயத்துக்கு வரக்கூடாது. இந்த பஞ்சாயத்துக்கு அவ வந்துட்டானா நாம தோத்த மாதிரி. புரிஞ்சுக்கன, அவ பஞ்சாயத்துக்கு வரக்கூடாது. நாம ஏன் தோத்து போகணும்? அவ யாரு? நம்ம அவகிட்ட தோத்து போகணும். சேர்ந்தே போட்டுலாம். அணக்கெல்லாம் முடிச்சிருவோன்னு பாத்துக்கலாம். இதுக்கு மேலேயும் அவ உயிரோடு இருக்கக்கூடாது. திமிரு அதெல்லாம் ஒன்னோட வச்சுக்க. என் பிள்ளைகிட்ட வச்சுக்கிடாத. என் பிள்ளை மேல கத்தி வைக்கிற. இதுக்கு மேல நீ என்னைக்காவது வாய் பேசுன, என் பிள்ளை திட்டினா கூட நான் சமாளிக்க மாட்டேன். நீ கத்தி வச்சிருக்க என் பிள்ளை மேல. கொண்டு வச்சிருட்ட. இனிமேல் என் பிள்ளைகிட்ட ஏதாவது பேச பார்த்த கொண்டு எரிஞ்சிருவேன். என் பிள்ளைய கொள்ளுவாளா? கொள்ளுடி. முத உனக்கு குடும்பம் என்னன்னு தெரியுமாடி? இப்படி இருந்துமே நீ இவ்வளவு திமிரா இருக்கிய. உன் கூட 4 பேர் இருந்தா நீங்க யாரா? ஆமாடி, நான் அனாதைதான். ஆனா எனக்கு புள்ளைங்க நான் சம்பாத்தியம் பண்ணிட்டேன். நான் இன்னைக்கு செத்தாலும் எனக்கு கொல்லி வைப்பானுங்க. என் கையால சோறு ஊட்ட நினைச்சா நான் சோறு ஊட்ட முடியும். என் புள்ளைங்க எனக்காக இருக்கானுங்க. உனக்கு யார் இருக்கா? ஆச்ச பிடிக்கிற, மண்ணாங்கட்டிய பிடிக்கிற, சொத்து சேர்க்கறனால பேய் மாதிரி அலையற. உறவுகளோட மதிப்பு உனக்கு கிட்ட தெரியும். எங்கயாவது என் புள்ளைகிட்ட நீ மோதுறத பார்த்த என் புள்ளைங்களே வேண்டாம். நானே உன்னை பொழுது கட்டிவேன். சின்னோட்ட. எங்க ஊர்ல இதுக்கு பேர் எப்படின்னு சொல்லுவாங்க? கறிக்கட்டு தெரிஞ்சா சில்லாட்டம் சொல்லுவாங்க. பொம்பளையா ஒரு இடத்தையாவது நடந்துக்க. உனக்கு ஒண்ணும் கொம்பு முளைக்கல. நீ எல்லா மாதிரி ஒரு பொண்ணுதான். மறந்துடாத. பொண்ணு நாம அதை என்னன்னு தெரியுமாடி? அவளுக்குள்ள வீரம் இருக்கணும். அதே நேரத்துல அவளுக்குள்ள தாய்மையும் இருக்கணும். தாய்மை இல்லைன்னு வச்சுக்க, நீ அரக்கி பிசாசு. குழந்தை பெத்ததான் தாயிலடி. ஒரு பிள்ளை நம்ம பார்த்து அம்மானு கூப்பிட்டாலும் நீ தாயா தான் இருக்கணும். உன்னை பார்த்து ஒரு பிள்ளை உன்னை அம்மானு கூப்பிடும். ஒரு பிள்ளை உன்னை அம்மானு கூப்பிடட்டும். அப்புறம் சொல்ல நீ சில்லாட்ட இல்லன்னு. இல்ல ஜபாக்கல பாத்தியான்னு கேட்டேன். எங்க சிவகாமி அம்மாக்கு இவ்வளவு பேச தெரியும் எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். வாய் பேசாத ஊமை. எங்க வீட்லயே பச்சள குழந்தைன்னா எங்க சிவகாமி அம்மா தான். சிரிச்சுக்கிட்டே இருப்பாவ. அவளுக்கு கோப்பட தெரியும்னு நீ இன்னைக்கு நோஸ் கட் வாங்கின பாரு. அப்பதான் எனக்கே தெரியும். பாரு புள்ளைக்கு ஒண்ணுன்னு ஒரு தாய்க்கு எவ்வளவு கோவம் வருதுன்னு. அதான் தாய் பாசம்ங்கிறது. இதுக்கு பெக்கணும்லாம் வேண்டாம். பொண்ணா இருந்தாலே போதும். பொண்ணா பிறந்தாலே பாசம் வரணும். ஒண்ணுமே பிஹேவியர் நிக்க கூடாது. இந்த சாரோனே இந்த கவின் பையெல்லாம் யாரையாவது பார்த்தா நக்கல் தான் பண்ணுவானுங்க. அது பொம்பளை பார்த்து தான் விடவே மாட்டானுவ. ஆனா அப்பேற்பட்டவன ஒண்ணே எப்பண்டா போட்டு தள்ளலான்னு அலைதானன்னா நீ எவ்வளவு திமிரு காட்டியிருக்கணும். தீதி கருப்பு சிங்கத்திட்ட போட்டு கொடுத்துருவாள. எனக்கு ஈஸியா இருக்கல்ல. சரி நான் வரட்டா சில்லாட்டா. இல்ல தமிழசியம்மா அப்படி சொன்னவள அதை கேட்டுக்கிட்டு இருந்தேன். அத சொல்லிவிட்டேன். பியை பியை. எங்க சாரன் கத்து கத்தி வச்சா நாங்க என்ன கொஞ்சம் நினைச்சியா? எங்க வீட்டு பையல கத்தி நீ கத்தி வைப்ப. நாங்க உன்னை அலெக்சாண்டர் அக்கா அப்படி நான் கூப்பிட முடியும்? இல்ல அலெக்சாண்டர் சித்தி நான் கூப்பிட முடியும்? பாடி பொண்ணா நந்துக்க பியாயா நிக்காத. இரு நான் போயிட்டு வரிசைக்கு எல்லாத்தையும் வர சொல்றேன். சிவகாமி அம்மா உன்னை நோஸ் கட் பண்ணதை நானும் ஃபர்ஸ்ட்
மரியாதையா போயிரு. அப்படியே பயங்கர நினைச்சியா? பாத்தி நான் இவகிட்ட ரொம்ப வாய் கொடுக்கணும். பரவாயில்ல, சாரன் கத்திரி கத்தி வச்சல்ல, அப்போ உன்னை பேசல தப்பே இல்ல. கொன்னுவேன் பாத்துக்க. அவன் தப்பே பண்ணானா அவன் எங்க வீட்டு பையன். அதான் உன் புருஷன் முதல்ல குத்திட்டு போனானோ. அது அண்ணன் தம்பி பிரச்சனைமா. அடிச்சுக்குவாங்க, புடிச்சுக்குவாங்க, நாளைக்கு கட்டி பிடிச்சு ஒண்ணு தூங்குவாங்க. எதுக்கு நமக்கு? நாம அந்த வீட்டுக்கு வாழ தானே போயிருக்கோம். எங்களுக்கு எல்லாரும் ஒண்ணுதான். நீ இப்படி சொல்லி எனக்கு ரோஸ் வந்துருமாக்கு போடி. இல்ல சிவகாமி அம்மா உனக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க பத்தியா? இரு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வரேனே. என்னைக்குமே நமக்கு ஒரு தகுதி இருக்கணும். அந்த தகுதியை தக்க வச்சுக்கணும்னா நாம எப்பவும் ஒரே மனநிலையில இருக்கணும். சும்மா கத்தி எடுக்கிறவன்லாம் வீரனும் கிடையாது, வீரியும் கிடையாது. கத்தி எங்க தூக்குறோம் பொறுத்துதான் நம்முடைய வீரம் நிர்ணயிக்கப்படும். சும்மா சும்மா கத்துனாலும் மதிப்பு குறையும். சும்மா சும்மா கத்தி தூக்கினாலும் உன் மேல உள்ள பயம் குறையும். நம்ம கத்தியை எடுத்தா அது சீவரதுக்கு மட்டும்தான் இருக்கணும். சீவிர மாதிரி பாவல பண்ணிட்டோம், உன் தரம் தாழ்ந்து போச்சுன்னு அர்த்தம். என்னன்னா இப்படித்தான் சின்ன பையில கட்ட அசிங்கப்பட்டு நிக்கணும். அலெக்சாண்டரா, நீ ஏற்கனவே தோத்து போயிட்ட. நீ இன்னும் ஜெயிச்சுட்டு இருக்கதா நினைச்சுக்கிட்டு இருக்க. அது உன் முட்டாள்தனம். சும்மா சும்மா கத்தாத. நீ ஏற்கனவே தோத்து போயிட்ட. எப்போ இசை உருவத்தை எடுத்துட்டு வந்து என்கிட்ட வந்து நின்னியோ அன்னைக்கே நீ தோத்து போயிட்ட. நான் என்னைக்குமே எனக்கு சரிசமா எவனையும் பார்க்கவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்க்கற அன்னைக்கு உன் வீரமும் உன் துணிச்சலும் எனக்கு சரிக்கு சமமா உன்னை பார்க்க வச்சது வேஸ்ட். குறுக்கு வழி தேர்ந்தெடுக்கிறேன்னு தப்பான வழி தேர்ந்தெடுத்த, தோத்து போயிட்டேன். ஒரு உண்மையான வீரனுக்கும் வீரிக்கும் என்னைக்குமே நேர்பாதை மட்டும்தான் இருக்கணும். குறுக்கு வழியில போக வேண்டாம். குறுக்கு வழியில போயாது ஜெயிச்சலான்னு எப்போ உன் திங்கிங் வந்துச்சோ அப்போவுமே நீ தோத்து போயிட்ட. ஒரு பொண்ணு பழி சுமத்தி இருக்கா. அதுல இருந்து எப்படி வெளியில வரலான்னு நீ முத யோசி. என்ன பத்தி நான் யோசிச்சுக்கிடுவேன். நீ அதுக்கான விடைய சொல்லிட்டிய? என்ன? உன் மேல ஒத்தி பழி சுமத்தி இருக்கான்னு உனக்கே தெரியுதுல்ல. இதுதான் எனக்கான வெற்றி. நீ நம்பல, அதுதான் என்னுடைய வெற்றி. இததான் பஞ்சாயத்து எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. பிற எதுக்குமா நான் வாதாடணும்? எல்லார் மனசுக்கும் தெரியுமே. ஏன்னா இந்த கிங்ஸ் எப்படிப்பட்டவன்னு எல்லாருக்கும் தெரியும். மகாதேவன் மாமா என்னமோ சொன்னாரு, அதையே நீ செஞ்சு பார்க்கலாமே. இனி உனக்கு கத்தி தேவைப்படாது. இல்லற வாழ்க்கையில நுழைஞ்சிரு. எங்க அம்மா பேசுனதை கேட்டு நீன்னு கூட சொல்ல வராது. ஒரு பொண்ணுங்க கிட்ட சண்டை போட்டு நான் பார்த்ததே இல்லை. அவ்வளவு பவியமா, அவ்வளவு பண்பான ஆளு. சொல்ல போனா மென்மையானவங்க. ஒரு மென்மையானவங்களே உன்னை இந்த அளவுக்கு இறங்கி பேசுறாங்கன்னா உன் தரம் எந்த அளவுக்கு தாழ்ந்து கிடக்குன்னு பாத்துக்க. அலெக்சாண்ட்ரா அலெக்சாண்ட்ரான்னு கத்துனா மட்டும் போதாதே, அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்து கொண்டணும். என் தம்பி கிட்ட மோதுறதுதான் கடைசியா இருக்கணும். என் தம்பி தப்பு பண்ணா நான் தட்டி கேப்பேன், அடிச்சு நொறுக்குவேன், பெல்ட்டால வெளுத்து வாங்குவேன். ஆனா இன்னொருத்திக்கிட்ட விட்டு கொடுக்க மாட்டேன். அவன் ஏன் உடன் பிறப்பு, ஏன் ரத்தம். இங்க யோக்கியமானவன் எவளும் இல்ல. அப்பேற்பட்ட மனுஷனுக்கிட்ட என் கூட பிறந்த போறப்ப விட்டு கொடுக்க மாட்டேன். கொண்டு எரிஞ்சிட்டு போயிடுவேன். இன்னொரு வாட்டி சாரன் கிட்டயோ என் தம்பி அலசிக்கிட்டயோ உன் வீரத்தை காட்டுறேங்க பேர்ல போடா போடன்னு மூஞ்சி மோய பேத்துறேன். உங்க குடும்பத்துக்குள்ள வர முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, வாரேன்டா. உங்க குடும்பத்துக்குள்ள வாரேன். இனிதான்டா இந்த அலெக்சாண்டரோட ஆட்டத்தை பார்க்க போறீங்க. அலெக்சாண்டரா, என் இன்னொரு முகத்தை நீங்க பார்த்தது இல்லையே, காட்டுறேன். செம்பலிங்கையா குடும்பத்துக்கு வாக்கு கொடுத்தா பெண் வாங்க தெரியாதுல்ல? தெரியாது. நீங்க வாக்கு கொடுத்திருக்கீங்க, நான் பஞ்சாயத்துக்கு வரணும்னு. ஒரு கண்டிஷன். என்ன? ஆனா வாக்கு கொடுத்தவங்க தான் வாக்கு மாற மாட்டாங்க. வாக்க வாங்கினவங்க மாறி இருக்காங்க. நான் மாற மாட்டேன். மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ கூட பஞ்சாயத்துக்கு வராம இருக்கலாம். புள்ள தோத்து போகணும்னு எந்த தகப்பனும் நினைக்க மாட்டேன். நானும் தகப்பேன். நான் கற்பசிங்கமா இருக்கலாம். என்னுடைய இன்னொரு முகம் என் பசங்களுக்கு தகப்பேன். என் பிள்ளைங்க தோத்து போகிறதுக்கு எங்கேயும் சம்மதிக்க மாட்டேன். அப்போ நீங்க கொடுத்த வாக்கு? என் வாக்க நான் திரும்ப வாங்க போறது இல்ல. ஆனா வாக்கு வாங்கின நீ பின் வாங்க முடியும். அப்பனா என்ன மிரட்டி பறிக்கி பின் வாங்க வச்சிருவீங்க? அந்த தப்ப நான் பண்ணவே மாட்டேன். சூழ்நிலை எப்படி வேணாலும் மாறலாம். நான் பஞ்சாயத்துக்கு வருவேன். இந்த வீட்டுல இருக்க யாருமே இனி அதை பத்தி பேசக்கூடாது. இந்த அலெக்சாண்டரா தோத்ததா சரித்திரமே இருக்க கூடாது. பார்க்கலாம். மலாய் மலாய். இந்த வார்த்தை நான் இங்க கேட்டிருக்கேனே.
இதை பார்த்து நான் கேட்டிருக்கேனே. என் வாக்கும் மாறக்கூடாது, அதே நேரத்துல என் பசங்களும் தோத்து போக கூடாது. என் ஃப்ரெண்டா யோசிக்காம இந்த குடும்பத்தை ராஜகுருவாவே யோசி. ராஜகுருவா நீ பஞ்சாயத்துக்கு வந்தா போதும். என் பசங்க தோத்து போக கூடாது. ஒரு தகப்பன நான் அந்த போத்தை செய்ய மாட்டேன். புரியுதா? வந்த நிக்க சோழிய முடின்னு சொன்னேன். எடுத்து அடிச்சல நீ. எப்போ என் புள்ளிய கை நீட்டி பேசினாலும் அப்பவுமே சோழிய மூட்டிக்க சொன்னேன். ஒரு நண்பனா உங்ககிட்ட நான் பேசணும். உனக்கான டைம் முடிஞ்சு போச்சு. எப்போ என் தங்கச்சி பிள்ளை உருவத்தை எடுத்துட்டு என் பிள்ளைகிட்டயே போய் நின்னாலும் அப்பவுமே அவ கதையை முட்டிச்சிருக்கணும். அவ எப்பேற்பட்ட மோசமானவளாவும் இருக்கலாம். ஆனா எப்ப நம்ம குடும்பத்துக்குள்ள வந்து நம்ம பிள்ளை உருவத்தை எடுத்தாலோ அப்ப அவ சரி இல்லைன்னு தான் அர்த்தம். அப்பேற்பட்டவ இருக்க கூடாதுன்னு தானே அர்த்தம். நம்ம பிள்ளைய போட நினைக்கிறவன் கூட நேருக்கு நேர வந்தான். இவ எதை தேர்ந்தெடுத்தா? அன்னைக்கு அவ கதையை முடின்னு சொல்றதுக்கு நீ என்ன பண்ண? சாரி வேண்டாம். வேலையை முடி. என் வாக்கு மாறக்கூடாது, என் பிள்ளையும் தோத்து போக கூடாது. என் பிள்ளை மேலேயே கத்தி வச்சுக்கிட்டு இருக்கா. உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு? பொறுமையா இருக்கேன்னு ரொம்ப இருக்காத. உனக்காக தான் இந்த பொறுமையும். எதுக்காக நீ அவளை கொள்ள வேண்டாம்னு சொன்னு எனக்கு தெரியாது. ஒருத்தனுக்காக தான் இன்ன வரைக்கும் நான் அவளை விட்டு வச்சிருக்க. ஆனா என் பொறுமை நீ ரொம்ப சோதிச்சாத. ஒரே நிமிஷம். பொம்மை முகத்துல இருக்கான்னு ஒரு நிமிஷம் தடுமாறின. போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? இளமையிலேயே அவன் என்னை விட்டு போயிட்டான். இளமையிலேயே விரதம். ஒரு செகண்ட் அவளை மாதிரி இருக்க நினைச்சு ஒரு நிமிஷம். இப்ப நண்பங்கிட்டே குச்சவாளி வந்து நிக்க நான் யாருங்கிறத மறந்துட்டேன். ஒரு நிமிஷம் நான் யோசிச்சது. பூமிமா என்ன விட்டுட்டு போன? யாருக்காக தியாகம் போன? ஒரு நொடி நான் விழுந்துட்டேனே. சரி, நானே சரி பண்றேன். நான் மட்டும் என்ன பாவம் பண்ண? பிறந்து வளர்ந்த நேரம் என் தாய் என்னை விட்டு போனா. உதவ வேண்டிய நேரத்தில் என் தம்பி என்னை விட்டுட்டு போனா. வாழ வேண்டிய வயசுல என் பொண்டாட்டி விட்டுட்டு போனா. புள்ள குட்டியோட வாழ வேண்டிய வயசுல என் புள்ள என்ன விட்டு போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? எல்லாம் என்ன விட்டு போனா. நான் யாரு கூடயுமே வாழறதுக்கு தகுதி இல்லாதவனா? மிஸ்டர் மகாதேவன், எப்போ எப்போ என்ன அழுதியோ? இல்லையா? போய் சொல்லாதப்பா. இல்லம்மா, அப்பா அழல. நீ இப்ப சொன்ன யாருமே என் கூட இல்லைன்னு கேட்டேனே. நீ செல்லப்பா இல்ல. நான் எங்கப்பா போனேன்? உன் கூட தானே இருக்கேன். அதுல ஒண்ணு இல்ல. நீ செல்லப்பா இல்ல. அழதப்பா. செல்லப்பா. அழுதியப்பா? இல்லம்மா, அழல. அழதப்பா. இப்ப யாரும் இல்லைன்னு சொல்லியப்பா? இல்லம்மா, அதெல்லாம் இல்ல. ஏன்பா அப்படி நினைக்க? நான் இருக்கேன்லப்பா. ஒருத்தம் நான் இருக்கேன்லப்பா. ஒரு ரத்தத்துல யாருமே இல்லைன்னா நீ அழ வேண்டியதா? நான் தான் இருக்கேனப்பா. அழாதப்பா. செல்லப்பா. எப்ப முட்டில அடமாப்பா? உனக்கு கொம்பு முளைக்கட்டும். சரி. ஏன்பா அழுத? மாமா உங்களை பத்தி எதை சொல்லிட்டு போனாரு அதுக்கா? இல்லம்மா. நீ அலெக்சாந்திராவை கொல்லாம விட்டுருக்கனா
அதுக்கு ஏதாவது காரணம் இருந்திருக்கும்பா. அம்மா மாதிரி இருந்தான்னு விட்டுட்டியாப்பா? அழாதப்பா. எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிக்கும். என் புருஷனை ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சோ நீ அலெக்சாண்ட்ராவை விடும்போது எனக்கு தெரியும்பா. நீ அம்மா மாதிரி இருக்கனாலதான் விட்டுருப்பேன்னு. என்ன மன்னிச்சிருமா. உன்கிட்ட நான் சொல்லக்கூடாதா? ஏன்பா என்கிட்ட சொன்னானப்பா? உங்க அம்மா மாதிரியே இருந்தா, அதனாலதான் திடீர்னு ஒரு நாள் நான் பார்த்தேன். அப்படி நினைச்சு போயிட்டேன். ஒருவேளை உங்க அம்மா தான் உயிரோட வந்துட்டாலும் நினைச்சிட்டேன். அவ அலெக்சாண்ட்ரான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை உங்க அம்மா உயிரோட வந்திருக்காலும், ஏன்னா உங்க அம்மா செத்ததுக்கான எந்த ப்ரூஃபுமே இல்லையே. ஒருவேளை உங்க அம்மா தான் வந்துட்டா நினைச்சு ஒரு செகண்ட் நினைச்சிட்டேம்மா. ஒரு செகண்ட் உங்க அம்மா கூட வாழ்றதா நினைச்சிட்டேம்மா. அப்பா அழகப்பா. அப்பா அது நீ அம்மா மேல சின்ன காதல்ப்பா. அதுக்கப்புறம் அவதான் அலெக்சாண்ட்ரான்னு எனக்கு தெரிஞ்சது. ஆனா என்னால கொல்ல முடியலம்மா. உங்க அம்மாவா பார்த்துட்டேனே, அதனாலதான் எனக்கு அவளை கொல்லதுக்கு மனசு வரலம்மா. அவளை கொல்லதுக்காக கருப்பு சிங்கமும் ஒரு சில போகும்போது எங்க என் பொம்மிமாவை கொல்ல போன மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். அதனால ஏதாவது பண்ணி அப்பதான் தடுத்துருவேன். நான் இப்படி பண்றது கருப்பு சிங்கம் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அவனுக்கு காரணம் தெரியாது. ஏன்னா நான் முதல்ல பொம்மிமாவா தான் பார்த்தேங்கிற காரணம் உனக்கு தெரியாது. இப்ப எனக்கு அலெக்சாண்ட்ரான்னு தெரியுமா. ஆனாலும் முதல்ல பார்க்கறதுக்கு பொம்மிமா உயிரோட வந்துட்டான்னு தானே நினைச்சேன். அதனால இன்னொரு மனசை விட்டு போக மாட்டேங்குமா. அவளை யாராவது திட்டினாலும் இல்ல அவளை யாராவது கொல்லுவேன்னு சொன்னாலும் என் பொம்மிமாவை கொல்ல போறதாவே என் மனசு சொல்லுதுமா. என்னால அதை ஏத்துக்க முடியல. அழகப்பா. இப்ப என்னப்பா, உனக்கு அலெக்சாண்ட்ராவை கொல்லக்கூடாது. அலெக்சாண்ட்ரா உயிரோட இருக்கணும். அப்படி இல்லம்மா, நான் பொம்மிமாவா பார்த்துட்டேன்னா அதனாலதான். அப்பா நான் இப்ப சொல்றேன், அலெக்சாண்ட்ராக்கு எதுவும் ஆகாது. இப்ப எங்க அப்பாவில பொம்மிமாவா பார்த்தாரோ, இதுக்கப்புறம் அவ செத்தாலும் இப்பதான் அம்மா செத்த மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். இது வரைக்கும் அம்மா ஏதோ ஒரு இடத்துல உயிரோட இருப்பாங்களா நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. ஒருவேளை அவ உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஒரு இதுல நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. அந்த நம்பிக்கையை நான் உடைக்க விட மாட்டேன்பா. அம்மா ஏதோ ஒரு இடத்துல உயிரோட இருக்கதாவே இருக்கட்டும். நீங்க அப்படியே நினைச்சிட்டு இருக்கீங்கப்பா. அலெக்சாண்டருக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். சத்தியமா அதுதான் உண்மை. உங்க அம்மா இறந்துட்டானு எனக்கு இது வரைக்கும் நம்ப முடியல. புத்திசாலி, சத்தியமா எங்கேயாவது உயிரோடு இருப்பா அப்படின்னு தான் இது வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதனால அலெக்சாண்டரா முத பார்க்க என் பொம்மிமா வந்துட்டான்னு நினைச்சாலும் பின்னாடியே போனேன். மனச போய் கொடுத்தேன். விடுப்பா, நான் சொல்றேன்ப்பா. நான் சொல்றேன் செல்லப்பா, அலெக்சாண்டருக்கு எதுவும் ஆகாது. நான் எதுவும் ஆக விட மாட்டேன். அவ உயிரோட இருப்பா. அம்மா உயிரோட இருக்கதா நீங்க நினைச்சிட்டே இருங்கப்பா. அலெக்சாண்டருக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்ப்பா. என் மனசு யாருமே புரிஞ்சுக்கவே நினைச்சேன். என் புள்ள நீ இருக்க போதும். நம்ம முட்டி நடுவோமா? முட்டுப்பா, கொம்பு முளைக்கிட்டோம். அப்பா எந்த நிலைமையில நீ விட்டு கொடுக்கல. என் புள்ள உன் புள்ளதான்ப்பா. அப்ப நீ என்ன நம்புவல்லப்பா, நான் எது பண்ணாலும் சரியா பண்ணுவேன்னு. நீ ரொம்ப புத்திசாலி. நான் சொல்றேன்ல, அம்மாக்கு எதுவும் ஆகாது. அம்மா ஏதோ ஒரு மூலையில உயிரோட இருக்காங்கப்பா. சரியா? அலெக்சாண்டருக்கு எதுவும் ஆகாது. இனி உங்களுக்கு அந்த பயமே வேண்டாம். இப்ப என்ன, அலெக்சாண்டரா பஞ்சாயத்துக்கு வரக்கூடாது. அதே நேரத்தில் அவளுக்கு எதுவும் ஆகவும் கூடாது. நான் பாத்துக்கிறேன். என் அப்பா கவலைப்படக்கூடாது. யோசிக்கணுமே, டைம் வர இல்ல. இன்னும் 10 நிமிஷத்துல பஞ்சாயத்து. ஏதாவது பண்ணணுமே. தண்ணி குடிக்க வந்தீங்களோ? நான் அரக்கி, ராட்சசி, சில்லாட்ட போதுமா? அது தண்ணியா குடிக்க வந்தீங்க. உனக்கு இப்ப என்ன வேணும்? உனக்கு இப்ப என்ன வேணும்? நீ இந்த குடும்பம் தானே? எல்லாத்துக்கும் ஒரே புத்தி தான் இருக்க போதே. மாசமா இருக்கேனா, பசிக்கும். அதான் பால் காய்ச்சி குடிக்கலான்னு வந்தேன். எனக்கு ஒரு காஃபி போட்டு குடிக்கீங்களா? மொத்தம் உங்க அப்பா மாதிரி உங்க மாமா மாதிரி இருக்காங்களா, கேட்க வேண்டியதானே? இப்பதான் பஞ்சாயத்துக்கு போனாங்க, நானும் போகணும். நீங்களும் வரீங்களா? ஆமா, தண்ணி குடிச்சிட்டு போலான்னு வந்தேன். நானும் அங்கதான் போகணும். ஆனா ரொம்ப நேரம் ஆயிருமா, அதான் ஒரு வயிற்று ஏதாவது இருந்தா நல்லா இருக்குமேனு பாலாவது காப்பியாவது போட்டு குடிக்கலான்னு வந்தேன். எனக்கு கொஞ்சம் போட்டு குடிக்கீங்களா? அது புள்ளத்தாச்சி, ஒரு காப்பி போட்டு தாங்களே.
உனக்கு போட தெரியாது? போட தெரியும், அது என்னமோ தெரியல, மாசமா இருக்கேனா அதே நம்மளே போட்டு குடிச்சா ஒரு மாதிரி வாங்கரிக்க வரும். நீங்க போட்டு கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு குடிச்சிருவேன். அப்பா சரி தள்ளு. காஃபி போடுறீங்க இருந்ததே. காஃபி போடுற மேலதான் இருக்கு. சரி இது போட்டு தரேன். இங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக் டோர் இல்ல? இல்ல உங்க முகத்தை காட்டினாதான் பூட்டுது திறக்குது, அதான் சொன்னேன். ஆமா இப்ப என்னதான் முகம் நமக்கு ரெண்டுத்துக்கு ஒண்ணு போல இருந்தாலும் கலர் இடிக்குது. நீங்க வெள்ளை வெள்ளையில இருக்கிய, நான் கொஞ்சம் கருப்பு. இல்ல சொன்னேன், எங்க அம்மா கூட உங்களே மாதிரி சிவப்பா இருப்பாவலாம். நான் எங்க அள்ளிமலர் பாட்டி மாதிரி கொஞ்சம் கருப்பு. ஆனா எங்க அம்மா உங்களே மாதிரிதான் செக்கச்சவேன்னு இருப்பாவலாம். நீங்க கூட எங்க அம்மா மாதிரி இருக்கேன்னு சொல்லுதாவ. இப்ப அதுக்கு என்ன? இல்ல சொன்னேன். இல்ல இப்போ நான் கதை போட்டு நினைச்சாலும் பூட்ட முடியாது, ஏன்னா கலர் இடிக்கும்ல. தெரியும், நீ முகத்தை காட்டினா கதை பூட்டாது. ஆமாமா, நான் முகத்தை காட்டினா இப்ப பூட்டாதுதான். ஆனா இந்த போட்டோ காட்டினு வச்சுக்கையா லாக் ஆயிரும். நான் வெளிய கிளம்புறேன். இப்ப பாரு, மொத்தம் 3 வாட்டி தானே ட்ரை பண்ண முடியும். ஆல்ரெடி நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டேன். அப்படித்தான் இருந்தா கிச்சனுக்குள்ள வந்தேன். இப்ப 2வது காட்டிட்டேன். நீ 3வது முகத்தை காட்டி திறந்தாலும் நான் டக்குனு இதை வச்சு பூட்டிடுவேன். 3 திருப்பு தான். உன் டெக்னிக்கல் அறிவு உன்னை ஆபத்துல தள்ளிட்டு பாத்தியா? என்ன கொண்டு போட்டுட்டு போறியா? நான் இதுல தோத்து போக கூடாது. நான் பஞ்சாயத்துக்கு போவேன். அப்படி போகலன்னா நான் தோத்து போயிடுவேன். நீ தோத்து போக மாட்ட. உனக்கு இந்த குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. உன்னை ஒரு கெஸ்டா தான் என் மாமா கூப்பிட்டாரு. ஆனா பிரச்சனைன்னு வரும்போது நீ ஏன் ஒதுங்கி இருக்கணும்? பாக்குவாதம் பண்ணிருக்க கூடாது. கெஸ்ட் என்னது, அவங்க உன்னை விருப்பப்பட்டு கூப்பிடுறது. நீ அலையாம போனா உனக்கு தான் மதிப்பு குறையும். இது என் தன்மான பிரச்சனை இல்ல, வீம்பு. நீ போக முடியாது, நான் சம்மதிக்க மாட்டேன். பார்க்கலாம், நான் போது யாராலும் தடுக்க முடியாது. இந்த இசை நினைச்சா தடுக்க முடியும். இந்த இசை நினைச்சா தடுக்க முடியும். நீ அங்க போக முடியாது. என் குடும்பம் என்னைக்குமே தோத்து போகாதே. பார்க்கலாம், வழியில வழிவிடு. நீ திறந்தா நான் இதை வச்சு மறுபடியும் பூட்டுவேன். அப்புறம் ஒரு நாள் தான் நம்ம திறக்கவே முடியாது. 24 மணி நேரம் உள்ளதான் இருக்கணும். யார் நினைச்சா நம்மள காப்பாற்ற முடியாது. அமைதியில இருந்துட்டேனா பஞ்சாயத்து முடிஞ்சா நம்ம 2 வெளில போயிடலாம். சும்மா வீம்புக்கு முகத்தை காட்டி 24 மணி நேரம் உள்ள இருக்க வச்சிடாத. விளையாடாத, சொன்னா கேளு. இது டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆயிடும். சொன்னா கேளு. அப்ப நீ அமைதியா இரு. உட்காரு. நீ வெளிய போக கூடாது. இப்ப நீ போய் முகத்தை காட்டுன, நான் இத வச்சு மறுபடியும் போட்டுவேன். 24 மணி நேரம் நீயும் நானும் இங்கே கடக்க வேண்டியதா? ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா, பாசம். எப்பா என் மாமா மாற மேல எனக்கு பைத்தியம், பாசம். உனக்கு தான் யாருமே இல்ல. இருக்கவங்களுடைய ஃபீலிங் நீ புரிஞ்சுக்க. என் மாமா மாற தோத்து போய் அவங்க தலை குடிஞ்சு என்னால பார்க்க முடியாது. எப்பா தோத்து போகாத நான் பார்க்க மாட்டேன். இது என் தன்மான பிரச்சனை. விட்டு. தன்மானத்தை விட பாசம் ரொம்ப முக்கியம். தன்மானம் என்ன தன்மானம்? அது ஒரு மண்ணுக்கு உதவாது. பாசத்தை சம்பாத்தியம் பண்ணு. வேண்டாம் இசை, என்ன வெளியே விடு. இந்த பாரு, பாசெல்லாம் உங்களுக்கு தான் சரிப்பட்டு வரும், எனக்கு சரிப்பட்டு வராது. நான் பிறந்ததுல இருந்து யாரு கூடயுமே வாழ்ந்தது இல்ல. எனக்கு மனுஷங்க தெய்வ தேவையில்லை. நான் மனுஷங்க நம்ப மாட்டேன். எனக்கு பாசம் நேசம் எதுவுமே வேண்டாம். இசை விட்டு அந்த போட்டோ தூக்கி தூர போடு. முடியாது. நீ இப்ப கிட்ட வந்த, நான் கதவு கிட்ட காட்டிடுவேன். அப்புறம் நீயே உன் முகத்தை காட்டினாலும் திறக்காதே. வேண்டாம் இசை, வேண்டாம், சொன்ன கேளு. போட்டோ கொடுத்துரு. கிட்ட வந்த நான் இந்த சைடு காட்டிடுவேன். இசை வேண்டாம், சொன்ன கேளு. நான் காட்டிடுவேன். கிட்ட வராத. கிட்ட வராத, நான் காட்டிடுவேன். வேண்டாம் இசை, கொடுத்துரு. முடியாது, நான் காட்டிடுவேன். தூர போயிரு. இசை, இசை, இசைமா, என்ன வீடு முழுக்க தெரியும் காணும். இசை, 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 என் புள்ள எங்க போனா? இசைமா, இசை. இல்ல கவினே, யாரும் என்ன பேசக்கூடாது. இவன் ஒருத்தன். இல்ல புள்ளைய பாத்தியா? ஒண்ணு நடிச்சுக்கிட்டு வர வேண்டாம். இல்ல புள்ளைய உண்மையில காணல. அப்பா வேற பஞ்சத்துல உட்கார்ந்தாச்சு. இன்னும் 2 செகண்ட் போய் நிக்கணும். புள்ளைங்க நான் கேட்டுக்கிட்டு தான் நிக்க. கேட்டு விட்டு யாருமே போகல. அப்பா இங்க தான் நிக்க சொன்னாரு. இங்க யாருமே வெளில போகலையே. வீடு முழுக்க தேடி பார்த்துட்டு புள்ளைய காணுமே. கிச்சன்ல பாத்தீங்களா? இல்ல அவள கிச்சனுக்குள்ள போவா. அவன் நம்ம கொடுத்தாலே சாப்பிட மாட்டா. இப்ப அவளா போய் சாப்பிடலாங்க. அதுக்கான 1/2 மணி நேரத்துக்கு நான் ஊத்தி விட்டேன். அவங்க வரமாட்டாள. கிச்சனுக்குள்ள மட்டும் போக மாட்டாள. பாத்ரூம்ல பாத்தீங்களா? ஜான் என்ன கூட்டிட்டு போவான். ஜான் என்ன வெளியில கடந்து தேடிட்டு நடக்கான். பாத்ரூம்ல இல்லையா? இந்த கிறுக்கி எல்லாத்துக்கும் பாஸ்வேர்டு போட்டு வச்சிருக்கா. வேற ஏதாவது ரூம் இருக்கான்னு பாரு. இவ என்ன எல்லாத்தையும் டெக்னிக்கா வச்சிருக்கா. எல்லாத்துக்கும் அவன் மூஞ்ச காட்ட வேண்டி இருக்கு. எல்லா பக்கம் அவன் முகத்தை காட்டினாதான் திறக்குது. என்ன சொன்ன? ஆமாடா, 2-3 இடத்துல அவன் முகத்தை காட்டாதான் திறக்குது. இனி அவன் மெயின் கட்டு மட்டும் சொன்னா
எங்க உள்ளதள்ளி ஒரு ரூம் இருந்துச்சு, அங்க நானும் சாமும் போனோம், பூட்டிக்கிட்ட. அப்புறம் அவ வந்து திறந்துச்சு. இருக்கே ரொம்ப வேண்டாம் பார்த்து வச்சிருக்கா. உசுர் மேல அவளுக்கு அவ்வளவு பயம். ஓ, இதை வச்சுக்கிட்டு தான் ஒரு துள்ளுதாரோ. சரிண்ணே, அப்ப நீ இதே நில்லு, நான் ராணி எல்லாத்தையும் பாத்துட்டு வரேன். ராணி அவளுக்கு எல்லாம் அழிஞ்சிட்டு இருந்தா. சரி, அம்மா கிட்ட நீ போல இருக்கும், நான் பாத்துட்டு வரேன். இல்லையா சிவகாமி அம்மாவும் இவ்வளவு தேட வந்துச்சா? அப்படின்னா புள்ள இசை இல்ல புள்ளைய பத்தியா? அவளதான் நானும் தேடிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட என் கூட தான் நின்னா, இப்பதான் ஆளை காணோம். இப்பதான் பாத்ரூம்ல கொண்டு விட்டுட்டு வெளியில கூட்டு வந்தேன். மறுபடியும் இப்பதான் போய் போலோ, அவளுக்கு அடிக்கடி பாத்ரூம் வரும்னு சொல்வா. இல்ல கூட்டு போயிட்டு கூட்டு வந்துட்டேனே. சரி, அம்மா கிட்ட நிக்கிறேன்னு பாத்தியா? அவ சத்தம் தனியா கேட்கல, கொலுசத்தமே கேட்கலையா? அதையும் நான் மறந்துட்டேன். அம்மா நான் கொலுசு தனியா கேட்கல, அதான் இல்ல சொன்னேன். அங்கங்க அவன் சுத்தினாலும் கொலுசத்தம் கேட்டுக்கணும் எனக்கு நமக்கு. போச்சா, இனி நீ ஏன் நினைச்சாலும் வெளியில போக முடியாது.